ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. நம்ம இறால்லாம் கடையில் வாங்கினோன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்தோன்னா காசு ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உள்ள குடல்கள் எதுவுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் மேலே உள்ள ஓடை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம எப்படி ஈஸியாக நம்ம உள்ள குடல் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இறால் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் இறால் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இறாலாக இருக்கும். இறாலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. இப்போது இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இறாலில் உள்ள டஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தனியாக பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இறாலை க்ளீன் பண்ணி நம்ம போடுறதுக்கு தனியாக வேறு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணோடனே நம்மளுக்கு கழிவுகள் தான் அதிகமாக இருக்கும். இறால் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இறாலோட தலைப்பகுதி இருக்குல்ல, அந்த தலைப்பகுதியை அப்படியே நம்ம பிச்சிருக்கேன். இப்போ இந்த உடம்பு பகுதியில் இந்த காலோடு சேர்த்து பிச்சிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி மெல்லிசாக ஒரு ஓடு மாதிரி வரும். உடம்பு ஃபுல்லாக இருக்குங்க. இதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு பிக்கிறது வரும். அப்புறம் இந்த வாலை பிடிச்சிட்டு நீங்கள் லைட்டாக இழுத்திங்கன்னா பின்பகுதியில் உள்ள அந்த டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கடையிலலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. வெளியே உள்ள ஓடை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாது. இறாலில் வந்து உள்பகுதியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குடல் அழுக்கு எல்லாமே இருக்கும். பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த இறாலோட கழிவு, அந்த குடல் சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபுல்லாக எடுக்கலைன்னா நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த வயிறு சம்மந்தான பிரச்சனைகள்லாம் வரும். இதை எப்படி எடுக்கலான்னா, சில நேரம் வந்து நம்ம இப்படியே கைட்டாலே உருவி எடுத்துடலாம். உருவி எடுத்தாலும் பாதி வரும், பாதி வந்து கட்டாயி உள்ளே நின்றோம். அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கோட அந்த ஒரு எண்டை மட்டும் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி எட்ஜு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி தென்னி எடுத்தோன்னா நம்மளுக்கு உள்ளே பாருங்கள் அந்த குடல் இருக்கும். பாருங்கள், இதில் கழிவு வந்து கம்மியாக தான் இருக்குது, சுத்தமாக எடுத்தாச்சு. ஆனால் இந்த இறால்லையே பேக் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு கலரில் குடல் தெரியும். இதுவும் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இதையும் வந்து நம்ம எடுத்துடணும். இதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு அந்த ஒரு ஃபோர்க்கோட ஒரு எட்ஜை மட்டும் வச்சு இந்த மாதிரி தென்னி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த குடல் ஈஸியாக தெரியும். உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இறாலை வந்து நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம கடைகளெல்லாம் க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த குடல்லாம் எடுத்துட மாட்டாங்க. கடையில் க்ளீன் பண்ணுறதுக்கும் பைசாவும் பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு குடல் வந்திருக்கு பாருங்கள். குடல் எடுக்கிறப்ப நம்மளுக்கு கையிலேருந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு லைட்டாக கையை மட்டும் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இறாலோட டஸ்ட்டை பாருங்கள், இதோட ஓடு மட்டுமே இந்த அளவுக்கு வந்திருக்கு. க்ளீன் பண்ணி முடித்ததும் நம்மளுக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, குடல் ரிமூவ் பண்ணியாச்சு, மேலே உள்ள ஓட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு 2 டைமாக நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இறால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 10 மினிட்ஸில் இந்த இறாலை க்ளீன் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சின்ன சின்ன சைஸ் இறாலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், நம்ம முள் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.